போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு அருமை தியாக பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குடமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறைவாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையிலே இறைவனுடைய சன்னிதானத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அன்புமிக்கவர்களே, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நாம் எவ்வளவுதான் பாவிகளாக இருந்தாலும் நம்மையெல்லாம் நேசிக்கக்கூடியவராக, அன்பு செலுத்தக்கூடியவராக, நாம் வீழுகின்ற போது நம்முடைய கைகளை தூக்கிவிட்டு நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் நாம் அறியக்கூடிய உண்மை. இன்றைய நற்செய்தியின் வழியாக கடவுளினுடைய பேரன்பும் கடவுளினுடைய இரக்கமும் எல்லா மக்களையும் சென்றடைகிறது என்பது நாம் அறிய வேண்டிய உண்மை. கடவுளினுடைய அந்த பேரிரக்கத்தை உணர்ந்தவர்களாக, கடவுளினுடைய அன்பை சுவைக்கக்கூடியவர்களாக நாம் வாழுகிறோமா என்ற சிந்தனைகளோடு இந்த திருவிருந்திலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருவிருந்திலே தகுதியான முறையிலே பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து இறை தந்தையிடத்திலே நாம் இப்பொழுது மன்னிப்பு இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாழ்ந்து
புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பினுடைய நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். அவர்கள் வாய் நின்று என் மந்தையை மீட்பேன், அவை அவர்களுக்கு உணவாகா. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்துச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்த்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு. ஆயர்கள் மந்தையை அன்றோ மேய்க்க வேண்டாம். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்துவதில்லை, பிணியுற்றவற்றுக்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றுக்கு கட்டு போடவில்லை, வழி தப்பியவற்றுக்கு திரும்ப கூட்டி வருவதில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை, ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூ உலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என்மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். என் மந்தையை மேய்ப்பனின்றி அவர்களுக்கு நீக்கிவிடுவேன். எனவே தாங்களே மேய்த்து கொள்ளும். அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாய் நின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை பாடல்
திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் மஞ்சிடே. உம் கோலும் நெடுங்கடியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. Alleluia, 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 Alleluia. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 20 இறை வார்த்தைகள் 1 முதல் 16 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு
அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வழியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலி உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சில நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவர்களை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம் தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட பொழுது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள், பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களில் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலி ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்னைக்கு இந்த ஓமையை படித்தோம் என்றால் இன்றைய காலத்திற்கு, இன்னைக்கு சூழ்நிலைக்கு இந்த ஓமை ஒத்து வருமா அப்படின்னா, இதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஓமை இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. இந்த நிலக்கிழார் முற்றிலும் ஒரு முட்டாளாகத்தான் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய உலகம் தீர்மானிக்கும். அன்புக்குரியவர்களே, அதுவும் உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு நல்லா படித்து நல்லா வேலை செஞ்சு, அதாவது ஓவர் டைம் வேலை பார்க்கறதுக்கு ரெடியாக இருந்தோம். இன்னைக்கு வேலை கொடுப்பதற்கு வேலை கிடையாது. இன்னைக்கு ஏஐ மனிதர்களுடைய வேலைக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அந்த ஏஐக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதர்களுக்கு வேலை இல்லை என்று இன்னைக்கு கொத்து கொத்தா ஒவ்வொரு கம்பெனியிலிருந்தும் வேலையை விட்டு மனிதர்களை வெளியே துரத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அனைவரும் படித்தவர்கள், அனைவரும் திறமைசாலிகள், வேலை செய்யக்கூடியவர்கள். அப்படி இருந்தும் கூட அனைவரையும் வேலையின்றி வெளியே போங்கள் என்று ஒட்டு மொத்தமாக இன்று இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகள் வெளியே துரத்தி கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் 1 மணி நேரம் வேலை செய்தால் கூலி கொடுக்கப்படும் என்ற இந்த உவமை எப்படி, அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் வாழக்கூடிய இந்த சூழலில் சாத்தியமாகும் என்பது எனக்கும் தெரியவில்லை. ஒரு புதிராகவும் இது எனக்குமே ஒரு முட்டாள்தனமான ஒரு உவமையாகத்தான் முதலில் தோன்றியது. அன்புக்குரியவர்களே, இந்த உவமையை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? ஏன்னா இன்னைக்கு சூழலில் ஒரு தாரக மந்திரம் இருக்கிறது, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதாவது வலிமை உள்ளவர்களுக்கு தான் வாழ்வு உண்டு என்று சொல்கின்ற இந்த சூழலில் எப்படி இதை புரிந்து கொள்ள முடியும்? அன்புக்குரியவர்களே, இந்த மறைவுரை யாருக்கு? டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் பல வருஷம் வீட்டில் உட்காந்துருக்க முடியும், சோத்தை தின்னுட்டே உட்காந்துருக்கியே, உனக்கெல்லாம் வேலைக்கு போகிறனே இல்லையா? நான் வேலைக்கு போகிறேன், யார் என்னை வேலைக்கு எடுத்துக்கிறான் என்று மன உளைச்சலிலும் இப்படி வேலை இல்லாமல் சோம்பேறித்தனமாக உட்கார்ந்திருக்கேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஆனது.
இரண்டாவது, விடியற் காலையிலே கிளம்பி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் மீண்டும் செய்து நீலாம் என்ன வேலை செய்கிற, சும்மா இதை வேலைக்கு போகிறேங்கிற ஒரு போக்கில் உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு நின்று இப்படி கெட்ட பெயர்களை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கும், மேலும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு பழுவான வேலைகளையும் செய்துவிட்டு வீட்டில் சும்மா தானே இருக்க, உனக்கு என்ன வேலைக்கு போயிட்டு வர எனக்கு தான் தெரியும் என்று சொல்லக்கூடிய இந்த அவப்பெயர்களையும் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கும் காலம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், காலமே முடிஞ்சிருச்சு. வயசாகிருச்சுன்னா ஓரமாக வீட்டில் உட்காந்துட்டு மூளையில் உட்காந்துட்டு அமைதியாக கொட்டுற சோத்தை சாப்பிட்டுட்டு நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்படக்கூடிய முதியவர்களுக்கும் இந்த இறை வார்த்தையும் மறையுறையும் அன்புக்குரியவர்களே உங்களுக்கானது. இன்றைக்கி மனிதர்களுக்கு மிகப்பெரிய வழி என்ன என்றால் நிராகரிப்பின் வழி, பல பெயர்களை சூட்டுகின்ற வழி, ஒன்றுக்கும் உதவாதவன், வேஸ்ட், யூஸ்லெஸ். ஏன்னா இந்த உலகம் இன்று பயன்பாடுகளை மட்டும்தான் வைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி ரீஃபில் பேனா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அன்புக்குரியவர்களே, அதனுடைய பயன்பாடு முடிஞ்சிருச்சுன்னா அது குப்பை தொட்டிக்கு போயிடும். ஏன்? ஏன்னா இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை மட்டும்தான் நாம் பயன்படுத்த பழகி இருக்கிறோம். அது யூஸ்லெஸ்ஸாக தூக்கி எறிந்து விடக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் இன்றைய உவமை நற்செய்தி இறைவாக்கு இயேசு உரைக்கக்கூடிய இந்த செய்தி உங்களுக்கானது. ஏனென்றால் நீ பயன்படாதவனா, நீ நிராகரிக்கப்பட்டிருக்கிறாயா, உன்னை தேடி நான் வருகிறேன் என்று கடவுள் என்று ஆழமாக சொல்லக்கூடிய இறை வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே. இன்னைக்கு பேசக்கூடிய இந்த இவ்வுவமை சாத்தியமானதா என்று கேட்டோம் என்றால், ஜான் ரஸ்கின் சமூக சிந்தனையாளர், அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, அன்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற இந்த புக்கு ஏன் மிக பிரபலியமான புக்குனா, இன்னைக்கு நம்மளுடைய தேச தந்தையாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையை தலைகீழ புரட்டி போட்ட புத்தகம் இது. அப்படி என்னதான் இந்த ஜான் ரஸ்கின் இந்த புக்கில் சொல்கிறார் என்று கேட்டோம் என்றால், ஒரு முதலாளி தன் தொழிலாளிக்கு அவருடைய கூலியை கொடுப்பது நியாயம், ஆனால் அது மட்டும் நின்றுவிடக்கூடாது. ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிக்கு எப்படிப்பட்ட கூலியை தர வேண்டும்னா, அவர் செய்த வேலைக்கும் அவருடைய வீட்டு பின்புலத்தையும் வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இது போதுமானதா, அவருடைய வீட்டிற்கு குடும்ப கஷ்டத்துக்கு இது அன்றைய சூழலுக்கு போதுமானதா, அப்படி இல்லை என்றால் அவர் அதிகம் அதை கொடுத்து அன்னைக்கு சூழ்நிலையில் அவரை காப்பாற்ற வேண்டிய இந்த முதலாளியினுடைய கடமை என்று இன்னைக்கு கூறக்கூடிய ஓமையை வேறு மொழிகளில் இந்த ஜான் ரஸ்கின் கூறுகிறார். இதை தன்னுடைய தார்மீக மந்திரமாகவும் மகாத்மா காந்தி தன் வாழ்வில் ஏற்றிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உவமை சாத்தியமா? இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கூற்று, இந்த சிந்தனை இன்றைய சமூகத்தில் சாத்தியம் என்றால் சாத்தியம் அன்புக்குரியவர்களே. வரலாற்று பக்கங்களில் அது நடந்திருக்கிறது. 1914ஆம் ஆண்டு மிக பிரபலியமான ஒரு கார் கம்பெனி, இன்னைக்கு நம்முடைய நாட்டில் அந்த கார் கம்பெனி இருக்கு, நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அந்த கார் கம்பெனி மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது. இப்போது அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களுக்கும் நினச்சிட்டாங்க, இதுக்கு மேலே இந்த கம்பெனியில் இருந்தோன்னா நமக்கு ஒன்றும் லாய்க்கப்படாது, அதனால் அந்த கம்பெனியை விட்டு வெளியே போகிறது தான் நல்லது என்று முடிவு செய்கிறார்கள். இந்த முடிவு எப்படியோ அந்த கம்பெனியுடைய முதலாளிக்கு தெரிகிறது. அதனால் அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த கார் கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களையும் கூப்பிட்டு, இன்றையிலிருந்து உங்களுக்கு சம்பள உயர்வை தருகிறேன், $5 எல்லோருக்கும் உயர்த்துகிறேன் சம்பளத்தை, மேலும் உங்களுடைய வேலை நேரத்தை குறைத்து கொள்ளுங்கள். 9 மணி நேரம் வேலை நமக்கு இருக்கிறது என்றால் இனி நீங்கள் 8 மணி நேரம் வேலை செய்தால் போதுமானது என்று சொல்லி சம்பள உயர்வையும் அறிவித்து அந்த தொழிலாளர்களை மீண்டுமாக வேலைக்கு அமர்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தொழிலகங்களும் எல்லா முதலாளிகளும் இவரை பார்த்து அடிமுட்டாளாக இருப்பான் போல, இவனை மாதிரி ஒரு கேனப்பை அந்த உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான், இப்படி போய் எவனாவது சொல்லுவானா பாரு, ஒன்றுமே இல்லாமல் போகிறான் என்று சொல்லி அனைவரும் வஞ்சித்து பேசினார்கள். இவருக்கும் அப்படியே இந்த முதலாளிக்கும் நெஞ்சில் ஒரு பதபதைப்பு இருந்து கொண்டு தான் இருந்தது. அன்புக்குரியவர்களே, நாட்கள் செல்லுகிறது, ஆனால் கம்பெனி உச்சத்திற்கு வளர்கிறது. ஏன்? அங்கே இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களும் இந்த முதலாளி தனக்கு செய்த இந்த நன்மையை எண்ணி அதிகமாக உழைக்க தொடங்குகிறார்கள். அந்த ஊதிய உயர்வு அவர்களையே அவர்களுடைய சொந்த கம்பெனியில் தயாரிக்கப்படுகிற கார்களை அவர்களை வாங்குகிறார்கள், உற்பத்தியும் அதிகமாகிறது, இது செல்லக்கூடிய இந்த கம்பெனியும் உயர்கிறது, எல்லோரும் பயனடைகிறார்கள். யாரெல்லாம் இந்த கம்பெனி வீழ்ச்சி அடைந்திரும் சொன்னார்களோ, இந்த தொழிலாளர்களை இவர் முன்னேற்றியதன் காரணமாக கம்பெனி வளர்ச்சி அடைந்து இன்றும் அந்த கம்பெனி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு கார் நிறுவனமாக இன்றைய நாளில் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது மட்டுமல்ல, இன்னைக்கு ஒன்றுமே தெரியாதவங்க சோம்பேறி என்று நாம் சொல்லக்கூடியவர்களை
மைக்ரோசாஃப்ட் கம்பெனியுடைய ஓனர் பில்கேட்ஸ் அவர்களை தான் கடினமான வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறார். அவர் எப்போதுமே ஏதாவது ஒரு கடினமான வேலை ஒன்று முடிக்க வேண்டும் என்றால் திறமைசாலிகளை தேர்ந்தெடுக்க மாட்டாராம். போய் சோம்பேறியெல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. ஏன் சார் இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு அவரை கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த சோம்பேறிகள் தான் இந்த வேலையை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று சீக்கிரமாக அந்த வேலையை முடிக்கக்கூடிய குறுக்கு வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய யுக்தி இவர்களிடம்தான் இருக்கிறது. எனவே நீ சோம்பேறிகளை அழைத்து கொண்டு வா என்று சொல்வாராம். அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலும் நாம் பார்க்கிறோம், இந்த ஓமையை இன்று வாசிக்கிறோம். 5 மணிக்கு வந்து நிற்கக்கூடியவர்கள் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னவர்கள் இல்லை. ஏன் நீங்கள் வேலைக்கு போகலன்னு கேட்கிற பொழுது யாருமே எங்களை வேலைக்கு சேர்த்துக்கலையா அப்படின்ற பொழுது அந்த உரிமையாளர் அவர்களுடைய வேதனைகளை பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, காலையிலிருந்து சாயந்தரம் வரையும் நிற்க கொண்டு இருக்கிறார்கள். அந்த 5 மணிக்கு யாராவது இந்த ஒரு மார்க்கெட்டை எடுத்துக்கோமே, இந்த மார்க்கெட்லேருந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யாராவது நம்மளை வேலைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டார்களா அப்படின்னு ஏக்கத்தோடு நிற்கிறார்கள். இது கிடைச்சாதானே இன்னைக்கு நமக்கு உணவு கிடைக்கும், பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியும் என்ற வேதனையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். யாருமே கூட்டிகிட்டு போகலையே, எல்லோரும் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்களே, இன்னைக்கு சாயந்தரம் இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு போகிறப்ப ஏதாவது நான் வாங்கிட்டு வருவேன், இந்த வீட்டில் என் குழந்தை பசியோட காத்துக்கிட்டு இருக்குமே, அதுக்கு நான் போய் என்ன சொல்லுவேன், இன்னைக்கு என்ன என் மனைவி கிட்ட சொல்லுவேன், என்னுடைய பசியை நான் எப்படி ஆற்றுவேன், என்னை ஒன்றுமே இல்லாதவன் அப்படின்னு நிராகரிச்சுட்டு நான் ஒரு குப்பை மாதிரி இருக்கேன்னு சொல்லி என்னை தூக்கி போட்டு போயிட்டார்களே என்று அந்த வேதனையில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய நபருக்கு போய் என் தோட்டத்தில் வேலை செய்ய என்று சொல்லக்கூடிய இந்த நபரினுடைய வார்த்தை ஆறுதலாக மாறுகிறது. ஏனால் அந்த தொழிலாளியினுடைய வேதனையை இந்த உரிமையாளர் புரிந்து கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்று ஒவ்வொரு மனிதர்களுடைய வேதனைகளையும் நிராகரிப்புகளையும் யாருமே புரிந்து கொள்ள ஆளே கிடையாது. அன்புக்குரியவர்களே, அதனால்தான் சொன்னேன், இன்னைக்கு யாரெல்லாம் நிராகரிக்கப்படுகிறீர்களோ ஏன் இயேசு இந்த ஓமையை சொன்னார். இன்று முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டமே, எல்லா தலைவர்களும் இந்த நலிவடைந்தவர்களை முன்னேற்றக்கூடிய பாதையில் அவர்கள் நின்றிருக்க வேண்டும். ஆனால் அவங்க நிற்கலை யாருமே. ஒரு நல்ல ஆயர்கள் என்பது எபிஸ்கோப்போஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா கண்காணிப்பாளர். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை அவர்கள் செய்யவில்லை. வயிற்றுக்கு உனக்கு தேவையானதை மட்டும் உன் வளர்ச்சிக்கு தேவையானதை உண்டு கொளித்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு சாபந்தான். இனிமே உங்களை யாரையும் நான் நம்ப போறதில்ல, நானே இறங்கி வரேன் என் மக்களை காப்பாற்றுவதற்காக என்று கடவுளை இறங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்று இயேசு இறங்கி வந்து இந்த ஓமையை சொல்லக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கிறோம். மேலும் பெத்சாய்தா குளத்தில் கீழே படுத்து கிடப்பார். ஏன்பா நீங்க எந்திரிச்சு போய் குணமடைய வேண்டியதானே, எந்த மனிதரும் எனக்கு உதவவில்லை அப்படின்னு அவர் இயேசுவிடம் சொல்லுகின்ற பொழுது, நீ குணம் பெற விரும்புகிறாயா, நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று அவர் தேடி போகவில்லை, இயேசுவை தேடி போய் அவருக்கு குணம் தருகிறார். அன்புக்குரியவர்களே, விவிலியமும் ஒவ்வொரு பகுதியிலும் இதை தான் சொல்லுகிறது. திருப்பாடல் 147:3 இவ்வாறாக சொல்லுகிறது, உள்ளம் உடைந்தோரை அவர் குணப்படுத்துகிறார், அவர்களின் காயங்களை கட்டுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, மேலும் எசையா 49:15 இவ்வாறாக சொல்லுகிறது, தாய் தன் பால் குடிக்கும் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அன்புக்குரியவர்களே, பால் குடிக்கும் குழந்தை என்றால் என்ன? கை குழந்தை. கண்டிப்பாக எந்த தாயும் மறக்க மாட்டாங்க. அது அவ்வளவு முக்கியம் அந்த ஒரு தாய்க்கு என்பது தெரியும் இல்லையா? வளர்ந்த குழந்தைங்களே ஒரு தாய்க்கு முக்கியம். இப்போ கை குழந்தை எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும், அவ்வளவு ஜாக்கிரதையாக அதை பராமரிப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையின் அந்த தாயினுடைய பராமரிப்பை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். வரலாற்றில் ஒரு தாய் இருக்கிறார், இந்த பேர் ஸ்டாம்ப் பண்ணுறது இருக்கும் பாருங்க, நீ முட்டாள் ஒன்றுத்துக்கே உதவாதவன் என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்தவர்களை மாற்றிய ஒரு தாயின் பக்கம். அன்புக்குரியவர்களே, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய அம்மா, அவருடைய தலைமை ஆசிரியர், இன்றைக்கு முதல் வாசகத்திற்கு பொருந்தி போகக்கூடியவர் அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ஹெட்மாஸ்டர். ஏன்னா இன்னைக்கு தலைவராக இருக்கக்கூடிய அவர் அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை நல்வழியில் கொண்டு வந்திருக்க வேண்டும், அது அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமை. ஆனால் உன் பையன் பைத்தியக்காரன், இவனை வச்சுட்டு என்னால் ஒன்றுமே சொல்லித்தர முடியாது, இவனுக்கு படிப்பும் ஏறாது, இந்த உலகத்தில் வாழ்வதற்கே லாய்க்கு இல்லைன்னு ஒரு லெட்டரை எழுதி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அம்மாட்ட கொடுத்துட்டு துரத்தி விடுக்கிறார் ஸ்கூலில். என்னம்மா என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கின்ற பொழுது, உனக்கு சொல்லித்தருவதற்கு அவருக்கு அறிவில்லையாப்பா, அதனால் வீட்டிலேருந்தே படிச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க, நீ வீட்டிலேருந்தே படிச்சுக்கோ, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு அந்த தாய் அந்த லெட்டரை மாற்றி படிக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அதனால் இன்று மிகப்பெரிய உலகம் போற்றக்கூடிய விஞ்ஞானியாய் இந்த ஐன்ஸ்டீன் இருக்கிறார் என்றால் நிராகரிப்பின் மத்தியில் அவர் தாய் செய்த அந்த வேலை, அந்த தாய் அவரை மறக்கவில்லை. அதே போன்றுதான் கடவுள் நம்மை ஒரு நாளும் மறப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த ஓமையின் வாயிலாக இந்த உலகம் யாரையெல்லாம் வெறுக்கிறதோ, யாரையெல்லாம் நிராகரிக்கிறதோ, பல பேர்களை வைத்து நீங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள், சோம்பேறிகள்,
நீ லாய்க்கு இல்லாதவன், வேஸ்ட்டு, யூஸ்லெஸ் ஃபெல்லோன்னு சொல்லக்கூடிய அலட்சியப்படுத்தி தூக்கி போடக்கூடிய எல்லோரையும் இன்று கடவுளே இறங்கி வந்து நான் உங்களுக்காக இருக்கிறேன், நான் உங்களை பார்த்து கொள்கிறேன் என்று கூறுகிறார் அன்புக்குரியவர்களே. எனவே இன்றைய நாளில் இந்த உலகம் ஒரு பொருட்டாக கருதாமல் நம்மை அவர்கள் காயப்படுத்தினாலும் காயப்பட்ட தன் கரத்தினால் கடவுள் நம்மை தாங்க வருகிறார், தாங்கி பிடிப்பார். நீங்கள் ஒவ்வொருவரும் யூஸ்லெஸ் ஃபெல்லோ இல்லை அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் கடவுளுக்கு தேவைப்படுகிறவர்கள். அவர் இந்த உலகத்திற்கு நாம் வந்தது எந்த நோக்கத்திற்காக என்பது கடவுள் மட்டும்தான் அறிவார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவர் நமக்கு உதவி செய்வார். எனவே நம்மை நிராகரிக்கிறவர்கள் மத்தியில் நம்மை நிராகரிக்காமல் நம் தலையில் தூக்கி தோளில் சுமக்க ஒருவர் இருக்கிறார். அவரை நம் ஆண்டவர் என்பதை புரிந்து கொண்டு நாம் மகிழ்ச்சியோடு வாழ வர வேண்டிய திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல் கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல் அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனை வளர்த்திட உயிர் தருவார். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனை வளர்ந்திட உயிர் தருவார். வாழ்வை வழியாய் மாற்ற வந்து என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றே காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு ஆவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தவுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி தம் சிடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்த பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கக்கூடிய கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமண் என்று மக்கு வழியும் புரிய தகுந்தவர்கள் எண்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். நினைவு மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். தாயாம் திரு அவையினை வழி நடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை எள்ளியோ, எம்மறை தள்ளத்தின் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் வைத்து பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் பிறந்து எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுகளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இரக்கத்தில் எடுத்தவர், நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே, மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே, மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே, தேடி வந்தது இந்த தெய்வீக
வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திலே உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். இரவிலே இயேசு தந்த உணவு விடுதலை தந்திட வழியான உணவு. இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு விடுதலை தந்திட வழியான உணவு. வீதி எங்குமே வாழ்வு மலர்ந்திட ஆற்றலாகிடும் இந்த உயிருள்ள உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திலே உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திலே உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த அருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்கள் மீது இரக்கம் கொண்டவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. மதுமலர் நீரை கொடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சுசை மாமுனியே துதிவளர் உமது நற்பதம் வந்தோ துணை செய்தமையாடும் தாதையரே. வானுலகிழந்ததால் கர்வமுற்ற வன்மண கோழியின் வளையொருக்க தான் மனுவாய் உதித்த கடவுள் தாதையாம் சூசையும் தஞ்சம் வந்தோ. ஒளி நீரை கதிரோனை ஆடையினும் உடுவதை தலையிலும் மூடி புனைந்த துளி நிகர் அருள் பொழி மாமறியாள் துணைவனம் சூசைவும் துணை புரிவார். மதுமலர் நீரை கூடி கையேந்தும் மாட்சிமை நீரை சூசை மாமுனியே துதி வளர் உமது நற்பதம் வந்தோ துணை செய்தமையாடும் தாதையரே.